கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவராகிய நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த பிறகே பாவம் உண்டாக்கப்படுகிறது. கனியை புசிப்பதற்கு முன் உலகம் யார் கையில் இருக்கிறது? கர்த்தராகிய தேவனிடத்தில் இருக்கிறது. லூசிஃபராகிய சாத்தான் பெருமையினால் தள்ளப்பட்டான் என்பதை நாம் அறிவோம். கர்த்தராகிய தேவன் உண்டாக்கின உலகத்தில் இவனுக்கு என்ன வேலை? முதலில் தேவன் உண்டாக்கிய ஏதேன் தோட்டத்தில் உள்ளே வந்தது சாத்தானின் முதல் வீம்புத்தனம். தேவன் சிருஷ்டித்தவைகளுக்கு முன் வந்து மயக்கி நன்மை செய்வது போல் இருமாப்பாய் பேசுவது அவன் செய்த இரண்டாம் வீம்புத்தனம். நன்மையை செய்வது போல் தோன்றினாலும் அது தீமைக்கே என்பதை நாம் முற்றிலும் அறிய வேண்டும். தனக்கு சொந்தமில்லாத இடத்தில் உள்ளே ஊடுருவி வந்து மற்றவர்களிடம் அநியாயமாய் அபகரித்து கொள்ள நினைப்பது மூன்றாம் வீம்புத்தனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறபடி கடைசி பாகம் தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸோ இந்த வசனத்தின்படி அங்கே இருக்கிறது யார் என்றால் சர்ப்பம், ஸ்திரீ. ஸோ தேவன் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல இல்லை. ஸோ அப்படி இல்லாத ஒருத்தரை பற்றி குறை சொல்லுவது கோழைத்தனமான வீம்புத்தனம். பொய்யின் விளைவு கொடிதாக இருந்தாலும், ஸோ கொடிதாக என்றால் ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஸோ கொடியது என்றால் பாவம், மரணம் என்ற ஒரு விளைவுகள் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த விளைவுகளை தெரிந்த பிறவும் பொய்யாய் நம்மிடம் சொன்னது பொய்த்தனமான வீம்புத்தனம். மற்றும் லூக்கா 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனம் வாசிக்கலாம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். தேவன் உண்டாக்கின ஒன்றை அபகரித்து கொண்டு அவரிடமே வந்து நன்மை செய்வது போல் தருகிறேன் என்று சொல்லுவது மகா பெரும் வீம்புத்தனம். இதுவே சாத்தானின் பொதுவான அக்கிரம குணாதிசயங்கள். நமக்கு தேவன் தரும் நன்மைகளை பொதுவாக அவன் விரும்ப மாட்டான். பொறாமையினால் ஊறிக்கொண்டே இருப்பான். இன்றும் இந்த சாத்தானின் தந்திரங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. பாவத்தால் கரைப்பட்டவர்களும் கிறிஸ்துவின் இரத்தத்தை அவமதித்தவர்களும் இன்று இவ்வாறே தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தேடுகிற பிசாசானவன் இன்றும் நாம் அமைதியாக இருந்தாலும் தேடி சென்று பிரச்சனையை தருகிறவனாக இருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நான் இந்த சாத்தானின் தந்திரங்களை கொண்டு நாம் ஒருபோதும் அஞ்ச வேண்டாம். வல்லமையுள்ள தேவாதி தேவன் ஏற்கனவே சாத்தானின் தந்திரங்களை அவன் தலையை நசுக்கிவிட்டார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறபடி, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஸோ தேவனாகிய கர்த்தர் தலையை நசுக்கி விட்டார் ஆல்ரெடி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாகிய நாம் சிலுவையை நினைவு கூறுவோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 18ஆம் வசனம், ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. நமக்கு அருளப்பட்ட அன்பு, நீதிமான், ரட்சிப்பு, ஜீவனை அளிக்கும் நீதி, இவற்றை நாம் நினைவு கூறுவோம். மற்றும் இந்த சாத்தானின் தந்திரத்தை நம்ம எதிர்த்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறபடி, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சாத்தானை எதிர்த்து நிற்க நாம் பழகி கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனையை செய்பவர்களிடம் நாம் எதிர்த்து நிற்கிறதை விட சாத்தானை கடிந்து கொள்ள நாம் பழகி கொள்ள வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். 14ஆம் வசனம் முதல் 17 வசனம் வாசித்தால், சத்தியம் என்னும் கட்சியையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் சாயத்தம் என்னும் பாதரட்சியையும் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ பிசாசை எதிர்த்து நிற்க நாம் பழகி கொள்ளவும், தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.